கிறிஸ்து பூங்காவனத்தில் மரண வேதனைப்பட்டது. இப்பிரசங்கத்தில் கிறிஸ்து தம் தாயாருக்கு பிரியாவிடை கூறுதல், சீடருடன் பாஸ்கா உணவை அருந்தல், சீடர்களின் பாதம் கழுவி திவ்ய நற்கருணையை ஏற்படுத்தல், காட்டிக் கொடுக்கப்படும் நிகழ்வை முன்னறிவித்தல், ராயப்பரின் மறுதலிப்பை எடுத்துரைத்தல், ஜெஸ்தமெனி தோட்டத்தில் தந்தையோடு உரையாடுதல், இரத்த வியர்வை சிந்துதல் போன்ற முக்கிய நிகழ்வுகள் கூறப்படுகின்றன. முதலாம் பிரசங்கம். ஜேசுநாதர் பூங்காவனத்தில் தியானத்தோடு பாடுபட்ட குறிப்பிடம் காண்பிக்கப்படுவது. வானமும் பூமியும் விருட்சமிருக பட்சி முதலான சகலத்தையும் உண்டு பண்ணினவரான சர்வ வல்லவ பிதாச்சுதன் இஸ்பிரித்து சாந்து என்கிற திரித்துவத்தின் இரண்டாம் பேராகிய எங்கள் நாயக இயேசு கிறிஸ்து பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக தமதனந்த செல்வ பாக்கியமுள்ள மோட்ச ராஜ்யத்தினின்று துக்க சமுத்திரமாயிருக்கிற பூமியிலே மனுஷனாக பிறந்து பாடுபட்ட அளவற்ற பாடுகளை பிரசங்கமாக இந்த தவசு நாளையில் துவக்கம் பண்ணுவது. அதேதனில் நிறைநீதி பொருந்திய சுகித மகிமை உடைத்தான நரபதியான ராயனுக்கு தன் குடியானவன் செய்த துரோகத்துக்காக அவனை வதைக்க பறையிட்டு கொண்டு போகிறதை அந்த ராசாவின் குமாரன் கண்டு மகா தியாபர கருணையாயிரங்கி அவனை கொல்ல வேண்டாம், நான் அந்த குற்றத்தை உத்தரிப்பேன், அவனுக்காக நான் கொலையுண்பேன் என்றவன் விலங்குகளை தானணிந்து கொலைக்களத்திற்கு போவானாகில் அப்படிப்பட்ட காரணத்தை காண்கிறவர்கள் அந்த குமாரன் பேரில் எத்தனை தயாபர பட்சமாயிரார்களோ. இந்த கிருத்தியத்தை மகா கீர்த்தியாய் சகல லோகத்துக்கும் பிரசித்தம் பண்ணி செப்பு பத்திரங்களில் எழுதி நித்தமும் நினைக்க மாட்டார்களோ, நினைப்பார்களே. அப்படி போல் எங்களுடைய ஆதித்தகப்பனாராதாம் செய்த பாவத்துக்காக அவனும் அவன் புத்திரர்களாயிருக்கிற சகல மனுஜனங்களும் நரக மரணத்துக்கேதுவாய் போகிறதை பிதாவாகிய சர்வேசுரனுடைய மெய்யான குமாரனாகியவங்கள் நாயக இயேசு கிறிஸ்து கண்டளவில்லாத கிருபையோடிறங்கி எங்கள் பாவ குற்றங்களை எல்லாம் தாமே சுமந்தெங்கள் பேரில் வரவிருந்த மரணத்தை விலக்கி எங்களுக்காக தாம் பாடுபடவும் மரணிக்கவும் செய்தாரே. ஆனால்
சகல பாடுகளையும் மரணத்தையும் நாங்கள் நித்தவும் நினைக்கவும் அவருடைய துக்கித்த ரூபத்தை வியாகுலத்துடனே கண்டிறங்கி அவர் பேரில் பட்ச பிரமாணமாயிருக்கவும் வேணுமே. அதனால் முதலவர் பூங்காவனத்தில் தியானத்தோடிருந்து பட்டவாதைகளை பிரசங்கிப்போம். அதப்படி என்றால் உதித்த அருணனானது 30 நாழிகை அயன பண்ணி தனது பிரபை கிரணங்களால் சகல லோகமும் பிரகாசித்து மனு சித்தங்களை சுக செல்வ சந்தோஷங்களால் நிரப்பி அஸ்தமானத்துக்கு வந்தவுடனே லோக வழங்கிடமெல்லாம் மறைத்து சம்பத்துக்கள் ஒழித்து மனுஷர் கண்களெல்லாம் இருளாக்கி சகல திக்கிலும் மந்தகாரம் வியாபித்திருக்குமே. அம்மர்வாதி போல திவ்ய சூரியனாகியவங்கள் நாயக இயேசு கிறிஸ்து 33 வருஷம் பூலோகத்திலே வாசமாயிருந்து தமது சுகிதங்களால் உலோகத்தை பிரகாசித்து மனதுகளை வாக்கியங்களால் அமிர்தம் நிரப்பி ஆச்சரியங்களால் சுக செல்வங்களை கொடுத்ததின் பின் இப்போ மரணமென்கிற மேகத்தினுள்ளே மறைய நேரமாச்சுதே. ஆகையாலங்கள் முகங்களில் ஒளிவு மறைத்து மனதுகளிலே துக்கமும் சலிப்பும் நிறைந்து முந்த நினைக்கிற வியாகுலம் அப்படியோவென்றால் எங்கள் கர்த்தனான இயேசு கிறிஸ்து எங்கள் ஈடேற்றம் நிறைவேற்ற பாடுபட வேணுமென்கிற காலம் முடுகினதைக் கண்டு தம்முடைய மரணத்துக்கு முன் மாதாவை தரிசித்து மினவி அனுபாதம் வாங்க வேணுமென்கிற சித்தமாயவரிருந்த வெத்தானியாவென்கிற ஊருக்கு எழுந்தருளினார். அந்நேரம் தம்முடைய மாதாவை கண்டுரைத்த வசனங்களையும் அதற்கு மாதா சொன்ன மறுமொழி வசனங்களையும் உங்களுக்கு சொல்ல கண்ணீரூரணியாக மறைக்குதே. மனது வியாகுல பிரலாபத்தினார் சோபிக்குதே. ஐயோ, ஆண்டவர் மாதாவை பார்த்து சொன்ன மேரையை கேளுங்கோ. எனது தியாபரமுள்ள மாதாவே, ஆத்துமம் சரீரம் போலொன்றாயிருந்த உம்மையும் என்னையும் என்று விட்டு பிரிக்க பண்ணுகிற நெஸ்டூர ஈரறிவாளை
உமக்கு காண்பிக்க வந்தேன். அதேதென்றால் என் சீஷனாயிருந்த யூதாஸ் என்னை சதி பண்ணத்தக்கதாக அவன் மனதிலே பிசாசு கொண்டிருக்கிறது. என் பிரசையான யூதர் குரோத வைராக்கியம் என்கிற வாள்களை உரைகளற்றி கொண்டென்னை பிடிக்கவும் வாதிக்கவும் ஆலோசனை பண்ணுகிறார்கள். ஆயுதங்களை கூர்மையாக்குகிறார்கள். என்னை கட்ட கம்பாங்கயிறுகளும் இருப்பு சங்கிலிகளும் ஊட்டுகிறார்கள். என்னை அடித்து வாதிக்க கசைகளையும் சாட்டை சம்மட்டிகளையும் கொண்டு மூங்கிற்றடிகளையும் ஒடித்து முள்ளுக்களால் சிரசிலெழுத்த முடிகளும் மாயத்தமாக்குகிறார்கள். என்னை சிலுவையிலே அறைய ஆணிகளையும் சிலுவை மரத்தையும் இது முதலான வாதிக்கிற சகல வியனங்களையும் இயற்று பண்ணுகிறார்கள். இப்படிப்பட்ட வாதைகளால் என் சரீரத்தில் ஓர் துள்ளி இரத்தமும் இருக்க மாட்டாது. மாங்கிஷமாயிராது, முகம் முகமாயிராது. என்பு பொருத்துக்கள் பிசகி நொறுங்கி சிரசில் ரோமம் இசிபட்டும் உம்முடைய குமாரன் என்கிற உருவமும் சாயலும் அடையாளமும் ஒன்றும் காண்கிறதாயிராது. ஆனால் என் அன்புள்ள மாதாவே, இப்படிப்பட்ட வசனம் உமது செவிக்கரியதால் நீர் துக்கிக்க வேண்டியதல்ல. உம்முடைய உதிரத்தில் எடுத்த சரீரம் பாதிக்கப்படுவதென்றும் கொங்கைகளால் அமுதம் கொடுத்து வளர்த்ததென்றும் பரதவிக்க வேண்டியதல்ல. என் ஆத்துமம் போலொன்றாயிருந்த நீரும் நாமும் இன்று விட்டு பிரிய வேணும். நான் உம்மை காணாமலும் நீர் என்னை காணாமலும் இருக்க வேணும். என் பிதாவின் கட்டளை நிறைவேற்றப் போக உம்முடைய அமிர்தம் நிறைந்த வாக்கால் விடை தர வேணும் தாயே என்று சொன்னார். இப்படிப்பட்ட வசனம் கேட்டவுடனே குமாரன் சொன்ன வாதை ஆயுதங்களை எல்லாம் தமது சரீரத்திற்பட்டூடுருவினது போல் மேலெல்லாம் மலற்றுதலாய் இருதயம் சோகவக்கினி சூளைக்கு சமானமாயிருந் கண்களால் நீராறுகளாய் நடுக்கமும் மேக்கமும் துயரமுமாக
தரையில் வீழ்ந்துரைத்த மொழியாவது, என் பிராணனும் சீவனுமாகிய என் மகனே, நீர் என்னை விட்டு பிரிந்தால் எனது உயிர் இருக்குமோ? என் முகத்தின் அழகான உம்மை காணும் என் முகத்தில் ஒளிவிருக்குமோ? என் கண் வெளிச்சமானது நீரல்லவோ? எனது சகல பாக்கியமும் செல்வமும் திரவியமும் நீரல்லவோ? நீர் என்னை விட்டு பிரிந்தால் நான் சீவிக்கிற வகையுண்டோ? உம்மை பெற்ற நாள் துவக்கி மற்றொருவர் கை கொடாமல் என் கரத்திலே தானேந்தி அணைந்திருந்தேனே. சிறுபோது ஏரோதேசு செய்த நெருக்கடை தப்பத்தக்கதாக கூட மலைகளேறி காடுகளை சுற்றி பரதேசம் திரிந்தேனே. நீர் பிரசங்கம் பண்ணுகிற தேசங்களிலே போய் நடந்த வழியெல்லாம் கூட நடந்து வாசனைகளுடைய அமிர்தம் சுகிந்தாச்சரியங்களை கண்டு வெகுமானித்திருந்தேனே. ஆனால் இப்போ நீர் என்னை விட்டு பிரிய வேணுமானால் நீர் போகிற பயணம் நானும் போக வேணும். உம்முடைய சிலுவை நானும் சுமக்க வேணும். உம்முடைய கரங்களில் அறையப்படுகிற ஆணிகள் என் கைகளிலும் அறையப்பட்டு உம்முடைய பிராணனோடென் சீவனும் போக வேணும். அப்படியல்லாதே என் சீவனான மகனே, உம்மை விட்டு பிரிந்திருக்க கடவே நல்லவன்று. மாதா சொன்ன மொழிக்கு மறுபடியும் ஆண்டவர் அருளுவது, என் நேசமுள்ள மாதாவே, அப்படி சொல்ல வேண்டியதல்ல. நான் மரிக்கவும் நீர் சீவிக்கவும் பிதாவினுடைய அபிப்பிராயமாயிருக்குது. என் உடலினின்று சிந்தின இரத்தம் நீர் காணவும் என் சிலுவையில் அடியில் இருக்கவும் என் சீவன் போகிறதைக் கண்டு வியாகுலப்படவும் என்னுடைய சகல கஸ்திவாதைகளிலே துக்கத்தை அனுபவித்தென் கூட மனுஷருடேற்றத்தை துணை செய்யத்தென் மரணத்துக்கு பின் என்னை பின் செல்கிறவர்களுக்கு ஆறுதலாயிருக்கவும் வேணும். ஆனதினால் இப்படிப்பட்ட பிதாவின் சித்தத்துக்கு நீர் சந்தோஷமாயிருக்க வேணுமன் ஆறுதல் சொல்லி மினவி அனுபாதம் வாங்க முடுகினார்.
ஐயோ கிறிஸ்தவர்களே, ஓரிருதயம் போலிருந்த மாதாவும் குமாரனும் பிரிந்து போகிற இந்த வேளையில் வந்த துக்கமோவென்றால் இருவர் நடுவிலே ஆகாசத்தால் வந்த ஓரீரழிவாழ்பட்டு ஊடுருவினது போல இருவருடைய இருதயமும் இருபாதியாய் பிளந்து கண்கள் கண்ணீர் ஊற்றுக்களாயோட துவங்கினதே. ஆனதினால் இப்படிப்பட்ட துக்கத்தை பார்த்துங்கள் மனதும் துக்க சமுத்திரமாகி எங்களுக்காக பாடுபட போகிற ஆண்டவருடைய திருப்பாதத்திலே சாஷ்டாங்கமாய் விழுந்தங்கள் பாவங்களை பொறுக்க மன்றாடுவோம். இத்தன்மையா எங்கள் ஆண்டவர் மாதாவை மினவி அனுபாதம் வாங்கினதின் பின் எருசலேம் நகருக்கெழுந்தருளினார். அந்நாளிலே பாஸ்கு திருநாள் முடுகினதினால் திருநாளின் சடங்கெல்லாம் செனாக்கொலுவென்கிற மகாசன சாலையில் நிறைவேற்றி சீசர்களுடைய கால்களை கழுவி தம்முடைய மரணத்துக்கு நினைவாக நற்கருணை என்கிற மகாதேவ ரகசியத்தின் போசனத்தை உண்டாக்கி தமது சீஷர்களுக்கு கொடுத்தார். அந்நேரம் அவர்களில் ஒருவன் தம்மை சதி பண்ணுவான் என்கிற வசனத்தை திருவுளம் பற்றினார். அப்படிப்பட்ட வசனத்தை துரோகியான யூதாசு கேட்டு சற்றாகிலும் ஐயப்படாமல் அவரோடே கூட போசனம் அனுபவித்து இன்னமும் அவரை சதி பண்ண வேணுமென்று நினைத்த நினைவை விடாமல் எழுந்திருந்து யூதர்களுடைய சிரேஷ்ட குருமாரண்டையிற் போய் என் குருவை உங்களுக்கு கையளிக்க ஏதூதியாகம் தருவீர்கள் என்று கேட்டான். அதற்கவர் 30 வெள்ளி தருவோம் என்று சொன்னதற்கு சம்மதிப்பட்டாண்டவரை கையளிக்க நல்ல நேரமும் சமயமும் பார்த்திருந்தான். இப்படிப்பட்ட சதிமான உபாயமெல்லாம் ஆண்டவர் அறிந்து வெளிவிடாமற் 11 சீஷர்கள் கூட தாம் எப்போதும் செபிக்க போகிற மேரையாக தைலத்தோப்பின் மலையடிவாரமாயிருந்த எத்சமனி என்கிற பூங்காவனத்திற்கு சமீபமாக எழுந்தருளி சீசர்களை பார்த்திந்த ராத்திரியில் நமக்காக நீங்கள் அபக்கியாதிப்படுகிறதுண்டு. அதேதெனில் இடையன் பிடிபட கிடையாடெல்லாம் உளறி
அதின்படியே நீங்கள் எல்லாரும் என்னை கைவிட்டு போவீர்கள் என்று திருவுளம் பற்றினார். இந்த வசனத்தை சீசர்கள் கேட்டு வெகுவாய் கிலேசப்பட்டு பேதுருவென்கிற சீஷன் எழுந்திருந்து வாய் புதைத்து விண்ணப்பம் செய்வது, ஆண்டவரே, எல்லாரும் உம்மை விட்டு பிரிந்தாலும் நான் தேவரீரோடன் பிராணனை செலவழிக்கிறதல்லாதே விட்டு பிரிய மாட்டேன் என்று சொன்னான். அப்போது ஆண்டவர் அவனை பார்த்து, சேவல் இருதரம் கூவ முன்னம் நீ 3 முறை நம்மை மறுதலிப்பாய் என்றருளி செய்தார். அதன் பின் அவர்களில் 8 பேரை அவ்விடத்திற் பொறுப்பீத்து பேதுரு, யுவாம், தீயோகுவென்கிற 3 பேரை மாத்திரம் கூட்டிக் கொண்டு பூங்காவனத்திற் பிரவேசித்து நமதாத்துவம் மரண அவஸ்தையாக வியாகுலப்படுவதென்றருளி செய்தார். அதேதென்றார் தாம் படப்போகிற மரிய கஸ்திவாதை நெஸ்டோர நிர்பந்த மரணத்தையும் நினைத்ததெல்லாம் தாம் மனுஷருக்காக அனுபவிக்க செய்தே இன்னமும் அவர்களிற் சிலரதின் பலனை அடையாமல் பாவமிகுதியாய் நரகத்துக்கு ஏதுவாவார்களென்றதை திருவுலத்தில் அறிந்து அந்த சோகம் மனதில் நிரம்பி சர்வாங்கமும் மனற்கொளுத்தினது போர் தீனாக்களும்பி இருதய துவாரமிருகி மூச்சறிய மாட்டாமல் மரண அவஸ்தைக்கு சமானமான துக்கம் அனுபவித்ததை காண்பிக்க செய்தார். அதின் பின் 3 சீசரையும் பார்த்து, நீங்கள் போய் சோதனைக்கேதுவாகாமற் சாகரணமாய் தியானித்திருங்கோவென்றருளி பாடுபண்ணி ஒரு கல்லறி தூரம் அவர்களை விட்டு விலகி முதற்சாம இருளிலே பிதாவை பிரார்த்திக்க போய் தரையிலே முழந்தாளிட்டு வானத்தை நோக்கி சாஷ்டாங்கமாய் விழுந்தார். ஐயோ, எங்கள் பட்ச பிரமாணமுள்ள இயேசுவே, தேவரீர் இந்த தரையில் கல் மண் சல்லி மீதே முழந்தாளில் இருக்க காரணமேது? வானத்துக்கும் பூமிக்கும் நாயகன் நீரல்லவோ? பிதாவாகிய சர்வேசுரனுக்கு சமானமாயொரு சிங்காசனத்தில் இருக்கிறது நீரல்லவோ? ஆனால் இப்போ பூமியில் முழந்தாளிடப்பட்டிருப்பதென்ன? சகலலோக சக்கிரவாளம் உமது கரத்திலேந்தத்தக்க வலதுள்ள நீராகிரிப்போ
வசப்பிழையாய் விழுந்திருப்பதென்ன? உமது மோட்சானந்த மகிமையுள்ள முகமண்டலம் தரையிற் பணிந்திருப்பதென்ன? என்னுடைய அக்கிருத்தியமானதும்மை சவிகேடாக்கினது. என்னுடைய ஆங்காரம் உம்மை சொற்பப்படுத்தினது. ஆனால் கிறிஸ்தவர்களே, இந்த பிரகாரமாயிருந்து நம்முடைய ஆண்டவர் 3 நாழிகை தியானம் தமது பிதாவை பிரார்த்தித்து கொண்ட மேரையை கேளுங்கோ. முதல் நாளிகையில் பிரார்த்தித்த மேரையாவது, என் பிதாவே, உமது ஞான திருஷ்டியார் பிரசவித்த சுதன் நான் தானே. ஆதாம் என்கிற ஆதி மனுஷனுடைய பாவியான பிள்ளைகளின் வேஷம் தரித்திருக்கிறது நான் தானே. நான் எடுத்து பிளவீன மனுஷ சுபாவம் துக்க சோபம் இருளடைந்து மரணிக்கிற அச்சத்தோடிருக்கிற வேஷத்தை பாரும். உமதப்பிரமான தெய்வீக வல்லப சுபாவமுள்ள குமாரன் நிலத்தில் விழிந்திருக்கிற துயரத்தை பாரும். என் பிதாவே, உமது நேசமுள்ள சுதனான எனக்கு வந்து சம்பவிக்க போகிற துக்கம் எண்ணளவில்லையே. சத்துராதியான யூதர்கள் என் பேரில் பற்றியிருக்கிற குரோதம் இம்மட்டன்றில்லையே. இப்படிப்பட்ட பாரத்தை விலக்கி லோகம் வேறு பாயமாயிடரவும் இந்த வியாகுலத்தின் பாத்திரம் விட்டகலவியலுமானால் அப்படியே செய்வதாக. ஆகிலும் உமது சித்தத்தினால் கூடப்படியல்லாதே என் மனுஷீக மனத்தாம்படியே வேண்டாம். இந்த மனுஷ சரீரம் பலவீனமானதினால் அப்படியே கருதியிலும் மனதில் மிகு திடாரிக்கம் உண்டு. உமது சித்தத்தின்படியே பாடுபடவும் மரணிக்கவும் ஆயத்தமாயிருக்கிறேன் என்றறிந்தபடியே பிரார்த்தித்து கொண்டார். இந்த பிரார்த்தனையில் எங்கள் ஆண்டவருக்கொரு பிரத்தி உத்தரமும் கிடைக்கவில்லை. ஆகாசவாசல் தாழ்பூட்டின மேரையாய் பிதாவாகிய சர்வேசுரன் குமாரனுக்கொரு வசனமும் அருளி செய்யவில்லை. அத்தாலங்கள் ஆண்டவருக்கு உண்டாயிருந்த சோக சந்தாபம் அதிகமாயிற்று. ஆனதினால் எழுந்திருந்து சீஷர்கள் அண்டையிலே போயவர்கள் நித்திரை சோத்தியமாயிருக்கிறதை கண்டு
கடினமாயருளி செய்வது. நீங்கள் நம்மோடொரு நாளிகையானாலும் கண் விழித்திருக்க மாட்டாதோ? போனீகளோவென்று திருவுளம் பற்றி மறுபடியும் 2ஆம் நாளிகையிற் பிதாவை பிரார்த்திக்கத்தக்கதாக முதலிருந்த இடத்திற்போய் ஆகாயத்தை நோக்கி முழந்தாளிட்டு முதற் பிரார்த்தித்த மேரை இப்படியே பிரார்த்தித்து கொண்டார். எனது தாபரமுள்ள பிதாவே, என் பேரில் வரப்போகிற அதிக உக்கிரமமான மரணவாதைகளும் அளவற்ற நிந்தை நிர்பந்தங்களும் நான் அனுபவியாமல் இவ்விலக தேவரிருடைய அபிப்பிராயத்துக்கு கேட்டிருக்குமாகில் அப்படியே உண்டாகவும் அல்லதெல்லாம் பட சித்தமானாலும் அது கருணை அனுகூலத்துக்காக எனக்கு 1000 பிராணனாயிருக்கிலும் செலவழிக்கவும் 100,000 சிலுவை மரணங்கள் அனுபவிக்கவும் மிகுந்த சந்தோஷத்துடன் இருக்கிறேன் என்று பிரார்த்தித்து கொண்டார். ஆனால் இந்த பிரார்த்தனைக்கும் மறுமொழி கிடையாததினால் எங்கள் ஆண்டவருடைய வியாகுலங்கள் மிகுதி அதிகரித்து மறுபடி எழுந்திருந்து புத்திரரண்டையே போயவர்களுடைய நித்திரை சோத்தியங்கனமாயிருக்கிறை கண்டொன்றும் வசனியாமல் அவர்களை விட்டு 3ஆம் நாளிகையிலும் பிதாவை மன்றாட தலத்துக்கு தானே எழுந்தருளினார். இந்த வேளையில் எங்கள் ஆண்டவருக்கு வந்த முசிப்பு மனப்பீடை சந்தாபமேராளமாய் மிகுந்த மரண கேவலமாய் வாதிக்கப்பட்டிருந்தார். இப்படியே மரண சமீபமான வாதையோடிருக்கிற வேளையில் வெகு அபயச்சத்தமாய் கூப்பிட்டேன், பிதாவே, உமது பிரிய குமாரனான என் பேரில் தயையாயிரும். உமது பட்சமுள்ள சுதனான என் பேரில் உம்முடைய தயாபர கண்களை நோக்கி இந்த மரணவாதைகளகற்றுகிலும் வருகிலும் உம்முடைய சித்தத்தின் படியேயாகட்டென்று கூப்பிட்டு மன்றாடின விடத்திலேயும் ஒரு மறுமொழியும் கிடைக்கவில்லை. ஆனதினால் தமக்கு சம்பவித்த தனிமையின் மேரையும் பரலோக வாசல் தாளிட்டதாயிருக்கிற மேரையும் 3 முறை பிரார்த்தித்து மோருந்தரமும் பிதாவாற்கிடையாத மேரையும் விசாரித்ததால் அனுபவித்த துக்கத்தின் மிகுதியும் சோகத்தின் குவியலும் வியாகுலத்தின் தாழ்வும் இவ்வளவன்றியம்பக் கூடுவதல்ல.
அப்படிப்பட்ட துக்கத்தினாற் பிராணனடங்க முடுகினதாய் சர்வாங்கமும் ஒரு காலும் காணாத விரத்த வேர்வை வேர்த்து சகல நரம்புகளிலும் மென்பு பொருத்துக்களிலும் ரோமத்வாரங்களிலும் உதிரம் ததும்பி வழிந்த குமிழி பீரிட்டு ஆண்டவருடைய திருமுக மண்டலம் திரு அஸ்தபாத முதலான அவயவ உறுப்புக்கள் துவைந்து திருத்துகில் நனைந்து அவ்விரந்த துள்ளி துள்ளியாய் சொரிந்து நிலத்தில் பெருகி உதிரவாராயதில் எங்கள் ஆண்டவர் விழுந்திருந்தார். ஐயோ, அனந்த பிரமாண வல்லபமுள்ள என் ஆண்டவரே, ஏது நிமித்தமாக இம்மாத்திரம் வசப்பிழையாய் தரையில் விழுந்திருக்கிறீரோ? உமது தாயுதரத்தில் எடுத்த இம்மாத்திரம் உதிரமேது காரணமாக பூமியிலே சிந்தப்படுவதோ? எங்களாதி தகப்பனாருக்கு முகவேர்வை நாட்பிழைக்க கற்பித்ததினால் நீர் வேர்வை வேர்க்கிறீரோ? அவன் செய்த பாவத்துக்கு அந்த வாக்கினை அனுபவித்த விடத்திலே நீரொரு தோஷமும் இல்லாமல் இப்படிப்பட்ட வாதை அனுபவிப்பதேது? அவனுக்கு கற்பித்த ஆக்கினை முகவேர்வை மாத்திரமென்றால் உமக்கு சர்வாங்கமும் வேர்வை வேர்த்ததேது? அவனுக்கு வேர்த்த வேர்வை தண்ணீராமென்றால் உம்முடைய வேர்வை உதிரமாவதென்ன? அவன் பாவத்தினால் அனுபவித்த வாக்கினையிலும் உமக்கு அதிகமான ஆக்கினை ஏது? தர்மிஷ்ட வர்ணாத்து வசனித்ததின்படி ஆத்துமாக்களை சுத்திகரம் பண்ணவும் பாவ அழுக்குகளை கழுவவும் இந்த பவித்திரவான உதிரஞ்சிந்தப்பட்டதென்று சொல்லியிருக்குதே. ஆனால் பாவிகளாயிருக்கிற கிறிஸ்தவர்களே, இந்த இருத்த சாகரத்திலே உங்கள் பாவ அசுத்தங்களை சுத்தமாக்க வாருங்கோ. இந்த நிர்மலமான கங்கையில் தூய்மையாக்க வாருங்கோ. அல்லதித்தனை வசப்பிழையாக துயரத்தோடு விழுந்திருக்கிற ஆண்டவருக்கு ஆறுதல் பண்ண வாருங்கோ. வானத்திலேயும் பூமியிலேயும் அவருக்கோர் ஆதாரமும் இல்லாமல் இருக்கிறதை பாருங்கோ. பத்தி சுவாலகர் என்கிற சம்மனசுகளே, நீங்கள் தேவலோகத்திலே எங்கள் ஆண்டவருடைய திருமுகத்தை கண்டனந்த சந்தோஷமடைகிற போதிப்போம். மனுலோகத்திலே அவர் படுகிற வியாகுலத்துக்கு
யாதொரு ஆறுதல் சொல்ல வர வேண்டாமோ? கபிரியேல் என்கிற தேவதூதனே, நீரிந்த ஆண்டவர் பூலோகத்திலே பிறக்கிற சந்தோஷ மங்களம் சொல்ல வந்த போதே, இப்போதவர் மரண அவஸ்தைவாதை அனுபவிக்கிற வேளையில் தேற்றரவு பண்ணவும் கைதூக்கி விடவும் வர வேண்டாமோ? பரமண்டலங்களில் இருக்கிற அநாதி பிதாவான சர்வேசுரனே, இவரும் அது திருக்குமாரனல்லவோ? தபோர் என்கிற மலையில் விஸ்வரூபமான போதும், யோர்தான் என்கிற கங்கையில் பாவவாளன் வேஷமாய் ஸ்நானம் பெற்ற போதும், நமது பட்ச பிரியமுள்ள குமாரன் இவர் தாமே என்றறிவித்தீரே. இப்போ தனிமையோடேயும் வசக்கடோடேயும் விழுந்து மரண வியாகுலமாயிருக்கிற வேளையில் ஒரு வசனமும் சொல்லாமல் இருப்பதென்ன? என் மகனே என்றழையாதிருப்பதென்ன? ஒரு சகாயமும் ஆறுதலும் அனுப்பாமல் இருப்பதென்ன? ஐயோ கிறிஸ்தவர்களே, இந்த வேளையிற் பிதாவாகிய சர்வேசுரன் தமது குமாரனுக்கு ஆறுதல் பண்ணின தன்மையை பாருங்கோ. காபிரியேல் என்கிற தூதனை அவர் அண்டையிலே அனுப்ப அந்த தூதன் சொல்லுவது, தேவகுமாரனே, நீர் அனுபவித்திருக்கிற இந்த சோக வியாகுலத்தையும் வசக்கேடுகளையும் தனிமையையும் கண்டிருக்கிறேன். பெலவீனருக்கு பெலன் கொடுக்கிறதும், துக்கித்தவர்களுக்கு துக்க நிவாரணம் பண்ணுகிறதும் நீ தாமே. உமக்கெந்த விதமென்னாறுதல் பண்ணலாமோ? உமக்கு மனுஷ பேரிலுள்ள தயையும் அவர்களை ரட்சிக்கவுள்ள கருணையும் இல்லாதிருக்க போகாதென்றால் இந்த துக்கமும் இல்லாமல் போக மாட்டாது. அவர்களுடைய ஆக்கினை நிவாரணம் பண்ண வேணுமாகிலும் உடைய வாதை விலகுதலாயிராது. அவர்களுக்கு சததமான சீவியத்தை கொடுக்க வேணுமாகில் நீர் மரணத்தை அனுபவிக்க வேணும். அதேதனில் மனுஷ சென்மம் ரட்சிக்கிறவர் நீரல்லாது வேறில்லை. ஆனதினால் நீதாமே பாடுபட்டு லோகத்தை ரட்சிக்க வேணுமென்று தேவதூதன் விண்ணப்பம் செய்தார். அதின் பின் தரையில் விழுந்திருந்த ஆண்டவரை கைத்தாபரமாய் எழுப்பி திருமுக மண்டலந்தொடுத்து இரத்த பிரளயமாயிருந்த சர்வாங்கமும்
பரிவட்டத்தாற்றுடைத்து அவர் மரணிக்க போகிற சிலுவை அடையாளமும் காண்பித்தார். ஐயோ என் ஆண்டவரே, உமது தயையுள்ள பிதா உமக்கனுப்பின ஆறுதல் இவ்வண்ணமோ? பாடுபட வேணுமென்கிற வசனம் மாறுதலாமோ? மரணம் விலகப் போகாதென்றும் பிராணனை கொடுக்க வேணுமென்றும் சகலவாதி வேதனை அனுபவியாமல் விடப்போகாதென்றும் இவ்வித வசனம் உம்முடைய சித்தத்துக்கு ஆறுதலாமோ? ஐயோ எனது சோகம் நிறைந்த ஆண்டவரே, எந்தடைவாகிலும் உடைய துக்கத்துக்கென்றொரு ஆறுதலும் இல்லையே. ஐயோ பக்தியுள்ள கிறிஸ்தவர்களே, இரக்கம் நிறைந்த மனதுள்ள ஆத்துமாக்களே, எங்கள் பிராணனுமாயங்கள் சகல நன்மையும் முறையாதாரமுமாயிருக்கிற ஆண்டவர் என்றங்களுக்காக இம்மாத்திரம் வியாகுலமாய் மரணவாதைக்கு சமீபமாயிருக்கிற இடத்திலே அதேதென்று விசாரிக்க வேண்டாமோ? கூடத்திரிந்த சீசன் சதிமானம் செய்தானே, வேதம் போதித்த யூதர் குரோத விரோதங் கொண்டார்களே. பூலோகத்தை உண்டாக்கின ஆண்டவரை பூலோகத்தில் ஒருவரும் தாபரிப்பவரில்லையே. தமது அநாதி பிதாவை அத்தனை தரம் பிரார்த்தித்த இடத்திலேயும் ஒரு வசனமும் மாறுதலாய் கிடைக்கவில்லையே. எங்கள் ஆத்துமங்களை ரட்சிக்க வேணுமென்கிற தயையல்லாதே தமது குமாரனுடைய துக்கத்தை பார்க்கவில்லையே. தேற்றரவு பண்ண வந்த சம்மனசும் சிலுவை காண்பிக்கிறதல்லாதே ஆறுதல் சொல்லவில்லையே. தம்மை பெற்ற மாதாவாகிலும் இந்த நேரத்தில் ஆதரிக்க வரவில்லையே. ஐயோ கிறிஸ்தவர்களே, இப்படியே தமது தயையுள்ள பிதாவினாலும் தூதரானவர்களாலும் தாம் படிப்பித்த சீஷர்களாலும் உண்டாக்கப்பட்ட மனுஷரொருவராலும் ஒரு சகாயமும் வசன ஆதாரமும் இல்லாமல் எங்கள் ஆண்டவர் மரணிக்கிறவாதையாய் தமது இரத்த பிரளயத்தில் விழுந்திருக்கிற இடத்திலே நாங்களாலும் முடுகித்து நமஸ்கரித்து யாதோர் ஆறுதல் சொல்ல போவோம். ஆண்டவரே தேவரீர் இப்படிப்பட்ட நிஷ்டூர மரணத்தையும் கடினமான வேதனைகளையும் அனுபவிக்க வேண்டாமென்று சொல்லுவோம். ஆகிலும் இப்படி சொல்லுகிலங்களாத்துமம்
கரையேற அடைமானமில்லை. ஆனால் இந்த வாதையெல்லாம் நாங்கள் எங்கள் பாவத்துக்காக அனுபவிப்போம் என்று சொல்லுவோம். ஆகிலும் நாங்கள் எத்தனை வாதை அனுபவித்தாலும் எங்கள் பாவமங்களால் உத்தரிக்க ஏலுவதில்லையே. அப்படி என்றால் வேறெந்த வாராயின் எங்கள் ஆண்டவருக்கு ஆறுதல் சொல்லலாமோ? ஒரு வகையாய் மாத்திரம் அவருடைய துக்க ஆறுதலாயிருக்கும். அதேதெனில் அவர் படுகிற கஸ்திகளை எல்லாம் எங்கள் பாவத்துக்காக வேண்டி படுகிறதினால் எங்கள் பாவங்களை நாங்கள் விடுவோம் என்று விண்ணப்பம் செய்தால் அவருடைய துக்கம் சிறுக பண்ணுகிறதாயிருக்கும். ஆகையால் பக்தியுள்ள கிறிஸ்தவர்களே, இப்படிப்பட்ட ஆறுதல் வசனங்கள் ஆண்டவருக்கு விண்ணப்பம் செய்ய போக வேண்டாமோ? வேணுமே. ஆனதினால் எங்களுக்காக தியானத்தில் விழுந்திருக்கிற ஆண்டவரே, உமது திருப்பாதம் நாங்கள் நமஸ்கரிக்கவும் எங்களுடைய பாவத்துக்கு பொருதி கேட்கவும் உம்முடைய துக்கிக்க திருமுகத்தை எங்களுக்கு காண்பியும் சுவாமி. எனது ஏகபட்ச பிரமாணமுள்ள ஆண்டவரே, சர்வதயாபரரான பிதாவே, அனந்த கருணை சமுத்திரமான தேவராசாவே, இந்த துக்கத்தை நீரங்கள் பாவத்துக்காக அனுபவிக்கிறதினால் என்று துவக்கமான எங்கள் பாவங்களை விடுகின்றோம். எங்களாங்கார ஒய்யாரத்துக்காக நீர் பூமியிலே பணிந்திருக்கிறதினால் என்று தொடுத்தங்கள் ஆங்காரங்களை விட்டு தாழ்ச்சி தனிமையோடே நடக்கின்றோம். எங்கள் ஆத்துமங்களை கழுவுதலாக்க உமது திருச்சரீரத்தினும் உதிரஞ்சொரிந்ததினால் இந்த உதிரத்தில் எங்கள் ஆத்துமங்களை கழுவி சுத்தமாக்க உமக்கே கையளிக்கின்றோம். இந்நாள் வரைக்கும் அறியாமற் செய்த பாவங்களை பொறும் சுவாமி, உம்முடைய அளவில்லாத கிருபையை பார்த்து பொறும் சுவாமி. உம்முடைய விலைமதியாத இரத்தத்தின் பெறுபேறுகளை பார்த்து பொறுத்து கொள்ளும் சுவாமி. ஆமேன்.